ஆட்சி செய்து வருகிறோம். இந்த காராளம்பு பட்டணத்தில் எனக்கு முன்பாக வர வேண்டிய காவலா காற்றுவாடி போற பொண்ணு கவலைப்படாத. ஒரு நாளைக்கு நீ பாப்ப மென்டல் ஆயிட்டுனா பார்க்க மாட்டேன். மூளை மூளை சூடு மூளை கோளாறு மென்டல் பைத்தியம் விட மாட்டான். பைத்தியம் என்றால் என்ன? மென்டல் யார் அம்மா தாலி இறங்கணும்? தாலி என்றால் என்ன? கழுத்துல கட்டுவாரு. யார் கழுத்துல? அம்மா கழுத்துல. யாரு? அப்பா கட்டுவாரு. நீ கட்டுவா? நாங்க கட்டுவோம். ஆப்பிரிக்கா போறங்க இல்ல கோய் கறி நான் தான் தூண்டுறேன். நான் தான் இது மாத்திரம் தூண்டுறேன். காலை மாத்திரம் பேசுறேன். அப்படி இருக்கு. எனக்கு நாங்க தான் பணம் வாங்கி போறதுக்கு கத்துறோம். பணத்தை கொடுத்துட்டு ஏன் கத்தணும்? அந்த ஆளுக்கு கத்துனா கொட்டை மேல ஏறிக்கும். தூத்து வாயிலாம் பச்சு எடுத்து ஐயோ என்ன உன் சாமா துணிங்க எடுக்குதா? பச்சையா இருக்குதா? நல்ல பாம்பு தலைகீழ போட்டு பானம் அதான் கொட்டாக்கி எங்க போனாலும் என்ன காசு பேசி இருப்பீங்க? கொஞ்சம் மக்கா என்ன காசு பேசி இருப்பேன்? மக்கா நாங்க மென்டலா நிக்கிது கொஞ்சம் புளிய மாத்தி திம்மா சரி வந்தல சிக்க குட்டி பால் வந்தல புளி குட்டி புள்ளி ஓடு வந்தல மாத்து பால் அந்த வந்தல கன்று குட்டி நீ எத்திரது விளையாட வந்தா
யாரு மடகரி இருப்பா அதுல விதல முதல ரசதல பரவதல கூதல கோத்தால கோபால கொக்கால பாலால உங்க பாப்பால எங்க பாப்பால பாப்பால நான் மென்டல கம்ப்ளீட் சைலண்ட் அடா கமரேங்க மாட்டான் ஏற்கனவே நாங்க பண்ண மென்டல் வச்சு லோல் போட்டு கிடக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மென்டல் உருவாகுது எங்க இங்கதான் சொல்றோம் எனக்கு தெரியும் எல்லாரோட பெரிய மென்டல் நீதான் நம்பர் 1 மென்டல் நிக்குது பார் யாரு மோசமான மென்டல் ஜட்ஜ் போறத வந்து ஏய் மடகரி சலாம் அலைக்கும் பாய் அப்படினா சலாம் அலைக்கும் சாமியே சரவண அப்பா யாரங்கப்பா அப்பா யாரு சைலண்ட் பாருங்க ஐயா இது நாள் வரைக்கும் என் கூட ஆயிராவது உழைக்கிறேன் சத்தியமா எவ்வளோ அடி வாங்குறேன் இருந்தாலும் உனக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை ஐயா எதுவுமே செஞ்சது கிடையாது செஞ்சதில்லை இப்ப நான் உனக்கு ஒரு பரிசு தரலாம்னு நினைக்கிறேன் எனக்கா ஆமா ஆன்சா அது 100 ரூபாய்டா அது தேவை தலகாணி மூட்டா போலி எடுத்து அப்படியே வச்சு நம்ம அதெல்லாம் பழக்கம் ஏய் நீங்க எந்த பழக்கமும் கிடையாது எந்த பழக்கம் நீ ஆன்சர் நும்ச்சு அப்படியே தூத்தோல கண்டாலே கொம்பிடு வருதா ஐயா பாருங்க என்ன பரிசு சைலண்ட் உனக்கு ஒரு பரிசு தர போறேன் என்ன தெரியுமா என்ன பரிசு ஐயா என்ன ஊரு இது என்ன ஒரு ஊர் பேர் தெரியாத வந்து ஆட்ட அடிக்கிறேன் என்ன ஊரு நான் அவனை தான் கேட்டேன் பதில் சொல்றேன் அவனை கட்டில முட்டி கொஞ்சம் போடா உள்ள என்ன ஊரு இது வேடந்தாங்க கிராமம் ஆமா இந்த வேடந்தாங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா சிறப்பு பறவை ஏய் பார்த்தா அப்படியே போயிடுச்சு வேணா கணபதியில போய் என் பேர் சொல்லிட்டு வாங்கிக்கோ என் பேர் சொல்லிட்டு கணபதியில போய் வாங்கிக்கோ எந்த கணபதியா உலகாஜி நம்பர் கடவுளோ இந்த வேடந்தாங்கல் கிராமத்துக்கு ஒரு சிறப்பு ஒண்ணு தெரியுமா என்ன சிறப்பு தெரியுமா பறவைகள் சரணாலயம் ஆமாங்க தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஆமாங்க இந்த அழகான சிறப்பு மிக்க கிராமம் சரியா வேடந்தாங்கல பறவைங்க தான் வரணும் பண்ணி அவன் வந்து சரி 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 ஐயா பறவை கருமாடியா உள்ள பாடத்துல 2 காட்டு நான் கை வைக்கிறேன் இந்த வேடந்தாங்கல் கிராமஸ்தலம் அழகான முறையில ஆமா என்ன பண்ணுது சாமி பேர் கடை மனசுல சாப்பாடு ஒருத்தர் முத்தால மாட்டீங்க ஒருத்தர் என்ன சாமிக்கு திருவிழா பாட்டுடே தெரியல பாட்டு விடாது இந்த அம்மனுக்கு அழகான முறையில் திருவிழா செஞ்சாங்க என்ன அம்மனம்மா அதான் அந்த மந்தான் சொன்னாங்களா காது கேட்கல எனக்காக நீங்களே அது சோப்பு கொடுமா என்ன என்ன அம்மா முத்தாலம்மன் ஆமா காது கேட்டு இந்த முத்தாலம்மனுக்கு அழகான முறையில் திருவிழா செய்து அலைகிற திரண்டிருக்க மக்கள் வெள்ளம் ஆனா வேடிக்கையில குறையில்ல ஆமா வெளியில குறை கிடையாது ஆனா கொட்டா மீன் வச்சுதான் குறை நான் ஒண்ணு கடிக்கிட்டா கூட்டு வந்து கொட்டா மீன் வைப்பாங்க அதை அடிச்ச ஒண்ணுங்க நல்ல வேலை ஈரமாவல பூரா செதில் போச்சு இந்த அழகான கிராமத்துல அழகான முறையில் திருவிழா செய்து சத்தியாமந்தர் ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தை அழைத்து அறுசுவை உணவு போதுன்ற அளவுக்கு ஏதாவது எப்படி வேண்டுமானாலும் சமைக்கலாம் ஆனால் பரிமாறுகின்ற விதம் ஒன்று இருக்குது அந்த அன்போடு பரிமாறுறாங்க பாரு அந்த பரிமாறுற விதம் தான் வந்து ஒரு மனிதருக்கு வயிற்று நிரப்புன்னு சொல்லுவாங்க சாப்பாடுல எந்த குறையும் இல்ல சாப்பாட்டுல முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது சொல்ல முடியாது இல்ல ஒரே ஒரு குறை முன்ன வச்சு சத்தியமா சாப்பாட்டுல ஒரே ஒரு குறை என்னடா குறை ரசம் மட்டும் தண்ணியா இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த கடை அழகான திறக்க மக்கள் கூட்டம் இந்த கூட்டத்தை மொத்தம் நான் உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன் என்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஆமா யாரும் ஒண்ணு வந்தா கூட எனக்கு போக கூடாது அது கிடையாது இனி இந்த கூட்டத்துல
ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி சரி சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி சரி வயசுக்கு வந்த வங்கிலிருந்து வயசு போன கிழவி வரைக்கும் சரி வரைக்கும் கிழவன் வரைக்கும் வாழ்ந்து அழுதாலும் சரி அழுதாரு சரி இந்த கூட்டத்துல இனி யாருன்னா பேசுறது என் கண்ணால நான் பார்த்துட்டேன் பேசுறத யாருன்னா கண்ணால நீ பார்த்துட்டீங்கன்னா பார்த்துட்டேனாக்கா ஆட்டி உனக்குதான் விழும் அதான் பானை எங்க விடுறாங்க நமக்கு நான் கிடைக்கிறேன் ஆட்டி உனக்குதான் விழும் பொழுது வரைக்கும் இப்ப எப்படி அமைதியா இருக்கிறாங்களோ இதே மாதிரி அமைதியா இருந்தா நாடகம் சிறப்பாக நடத்தலாம் பொம்பளைங்க எல்லாம் உள்ளே வேண்டுகோள் நீங்க பேசாத இருந்தீங்கன்னா பேசாத இருந்தாக்கா சத்தம் போடாத இருந்தீங்கன்னா இருந்தாக்கா கால் பவுன் உங்களுக்கு நான் காலைல தருவேன் ஏன்னா 4 பவுன் தள்ளே விடுவாரு அவன் சொன்னார் அவர் கூட போய் சண்டை போட சொல்றானா ரைஸ் மில் வந்து ஆனா யார் அவன் போடுகலையா இங்க வாங்க டேய் 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 வெளிய வாயா இங்க வாடாங்க எங்கடா ஓடுறான் பைய எடுத்து நம்ம வேகம் ஏய் இங்க வா சேர உடச்ச காரணம் அதை மட்டும் சொல்லு இவர் கால டமாட்டமா நடிச்சாரு மணி சவுண்ட் கேட்டு நடத்து ஆயினா பண்ண போற தோற வேசாறாரு அவருக்கு வீரம் இருக்குது அந்த வீர தீரத்தை அவர் காட்டுறாரு உனக்கு என்ன வந்துருச்சு இதுக்குள்ள என்ன என்ன பார்த்தா எப்படி தெரிஞ்ச எனக்கு வீரம் இல்ல நான் பொண்ணுக்கு அவ்வளவு வீரம் வரும் வட மென்டி எனக்கு வந்து வீரம் உனக்கு வந்துருச்சு அது வாச்சே அதனால கதையில சேர வச்சிட்டேன் அப்படி இருக்க யாரு வைக்கையா தம்பி ஆட்சி இருந்தாலும் என் தம்பி பார்க்க
கம்பெனி வாதியார் எழுதி கொடுத்தாரு, நம்ம வாடிக்கணும் வந்தேன். ஒயின் ஷாப்பு போக சொன்னீங்க, 2 குவார்டர் தான் வாங்க சொன்னீங்க, நீ குவார்டர் தான் பாட்டில் கூட ஒயின் ஷாப் தானா? எங்க பார்த்தாலும் உன்னை பத்தி தான் சொல்றாங்க. அந்த சிங்க வயலு நீங்க அந்த சிறுத்த வயலு நீங்க அந்த புலி வயலு நீங்க அந்த குதிரை வயலு நீங்க அந்த கைது வயலு நீங்க அந்த ஆட்டு வயலு நீங்க அந்த மாட்டு வயலு நீங்க பறக்கிற பருவி எத்திக்கிய அந்த கொக்கு வயலு நீங்க அந்த கோழி வயலு நீங்க அந்த குஞ்சு வயலு நீங்க கோழி குஞ்சு உன்னை பத்தி தான் பெருமையா சொல்றேன். நல்லா இழுத்து போடுற மேல. சொல்லுங்க ஐயா. நீ எப்படி பிறந்த? ஐயா, நீ பலாப்பாட்டிக்கு போற. நீ எப்படி பிறந்தன்னு கேட்டா பலபாட்டிக்கு பிறந்தியா? ஏய், சரியான உண்மை இந்த நேரத்துல தான் தெரியணும். உங்க ஊர் பக்கத்து ஊர் இது. உன் பொறப்பு வளர்ப்பு யாருக்குமே தெரியாது. சரியான முறையில சொல்லு. எங்க அம்மா அடுப்பு நோவு போட்டாங்க. அடுப்பு நோவு போட்டாங்களா? கேஸ் நோவு போட்டாங்களா? இடுப்பு வலி. அந்த சமயத்துல வண்டி எதுவும் கிடைக்கலையா? ரோட்டுக்கு தூக்கின்னு வந்துக்கிறாங்க எங்க அம்மாவை. சரி. கட்டில வச்சு டூரிஸ்ட் பஸ் வந்துக்குது. டூரிஸ்ட் வேனு. அதுல ஏத்திட்டு இருக்காங்க என்ன? உன்னை ஏத்துறாங்க, உங்க அம்மா ஏத்துறாங்க. எங்க அம்மாவை ஏத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஆம்பளைங்க பார்க்க போறாங்கன்னு டூரிஸ்ட் பஸ்லயே பிறந்துட்டு இருக்கிறேன் நான். வெளிய இந்த ஆம்பளை பாத்துருவாங்க, ஆனா உள்ள கருத்து ஒரு 20 பேர் மட்டும் தான் பார்த்தாங்க. 45 பேர் இருக்காங்க ஆம்பளை பஸ் உள்ள. சரி சரி. அதனால என் பேரு டூரான்னு வச்சுட்டாங்க. உன் பேரு டூரானு அதனால தான் வந்துதான். டூரிஸ்ட் வேன்ல பிறந்ததுனால டூரான். அதனால சர்டிபிகேட்ல வந்து பொக்கத்தோர சேகர். இப்போ கூப்பிடுற பேர் வந்து டூரான். சேகர். சர்டிபிகேட் பேர் சேகர்ரா, கூப்பிடுற பேர் வந்து டூரான். ஆமா, துருன்னு மரம் ஏறுவேன் நானு. நீ துணிச்சலா இருப்பேன். பார்த்தனே அங்க தேவிகாபுரத்துல. எங்க அம்மா கூப்பிடுவாங்க என்ன, டூரான் ஓடியாடுவாங்க. போய் தண்ணி பிடிச்சாடுவாங்க. சில்வர் தொம்பை எடுத்துன்னு போய் கோயாண்ட தண்ணி பிடிச்சிக்கினேன். அந்த தண்ணி சில்வர் தொம்பை வச்சுட்டு பித்தளை தவணி ஊடுக்கிட்டு. நீ 2ஆம் கட்டண்டா பாவம் நீ. டேய், அவருடைய பிறப்பு வளர்ப்பு கேள்றா. ஒரு முத்தத்துக்கு 5 முத்தம். 5 முத்தத்துக்கு. ஆமாண்டா, முத்தத்திற்கு பிறந்தவர்கள். அப்படி இருந்தாலும் இந்த காராளமு பட்டினத்தை என் அண்ணன் ஆட்சி செய்ய அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் 4 பேரும் இருந்து வருகிறோம். எப்பேற்பட்ட இடம்? பல பருந்தது. நான் எப்பேற்பட்ட வீரன்? அத்தனை உலகத்தையும் மொத்தமாய் அப்படியா? தம்பி வருகிறீங்களா?
கீச்சு போக போறேன்னு சொல்லி அவங்க தம்பி 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 என்னடா தொண்டை வர மாதிரியா இருக்குது ஊர் ஊரா தண்ணி குடிச்சதுனால சூத்த கிளப்பிச்சா தண்ணியாடா சூத்த கிளப்புதா தம்பி உணவு வந்து விட்டாயா சாப்பிட்டு விட்டாய் நல்ல உணவா தம்பி உன்னை காண வேண்டும் என்பதற்காக நான் இங்கு காத்து கிடக்கிறேனா என் அருமை தம்பியை பார்க்க வேண்டும் ஆசையான முத்தத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறேன் தம்பி உன் முகத்தை காட்டலாம் திருப்படா திருப்படா அடியடியா சோத்திர மாட்டேன் அண்ணா உந்தன் மாதவி அறிவடைந்தே நானுமே அடிபடிந்தே நானுமே அண்ணா உந்தன் பாதவி அண்ணா உந்தன் பாதவி அடிபடிந்தே நானுமே தம்பி போல வேண்டாம் போல் என்று சேர சிறப்பு மேடம் வாடாயின் தம்பியே வளர்குலத்தில் அகமே வாடாயின் தம்பியே மச்சானே அட வாங்கி சொன்னாங்க ஆடாய மச்சானே கேட்டே சென்று வந்தா கேட்டே மெச்சிங்க வந்தா ஐயா என்ன ஆசையோடு வாசத்தோடு பண்போடு வீரத்தோடு என்ன வாழ்த்துகின்றார் என்ன பாருங்க நீங்க வந்து நிக்கிறாங்க பாரு அம்மா இவ்வளவு ஜனம் உக்காந்துக்கிற எங்க அண்ணா துணி சுத்தது உனக்கு தம்பி எப்பேர் என்ன துணி சுத்தம் இல்ல இவ்வளவு ஜனம் அம்மா ஜனம் உக்காந்துக்கிற எங்க அண்ணா துணி சுத்தது என்ன இல்ல சட்டியை வெளியே போட்டு வந்துக்கிறேன் ஈத்து என்ன பண்ண சொல்றேன் ஏந்திரு எனக்கோ எல்லா வசதிகளும் உண்டு வாழ்வதற்கு பொன்பொருள் தாராளமாக இருக்கிறது. ஆனால் என் மனதில் ஒரு குறை இருக்கிறது. எனக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு ஒரு மழலை செல்வம் இல்லையே என்ற ஒரு மன வருத்தம் தான். மழலை செல்வம் வேண்டி கோவில்களை கட்டினேன், குளங்களை வெட்டினேன், அன்னதான கட்டிடத்தை கட்டினேன், எத்தனை உபகாரங்கள் செய்ய வேண்டும் அத்தனை உபகாரம் செய்தேன். ஆனால் இவ்வளவு செய்த போதிலும் அந்த ஆண்டவனால் எனக்கு ஒரு மழலை செல்வம் இல்லாத காரணத்தினால்
நான் இப்போது நான் நிறுத்தி செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? அனைத்து கோயில்களும் இடிக்க போகிறேன். அனைத்து கோயில்களை நிரப்ப போகிறேன். அன்னதான சத்திரத்தை இழுத்து மூடப் போகிறேன். இதுவரை மன்னனாக இருந்து நாடாண்ட நான் இனிமேல் கொண்டு அரசனாக மாறப் போகிறேன். அடடே, வேளாந்தாங்களி யாரோ சாரா நினைக்கிறாங்க. ஏய், நான் அரக்கனாக மாறி உலகை அழிக்க வேண்டும் என்று விடப்படும் நேரத்திலே நாராயணா என்று ஒரு குரல் கேட்கிறது. கேட்கிறது. நல்லவராக இருந்தால்